ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சுவை. இன்றைக்கி நம்ம இந்தியன் சுவையில் கடல் பாசி யூஸ் பண்ணி சரியான அளவுகளுடன் மில்க் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்யனா ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன், ஒரு கப் சர்க்கரை, ஒரு பேக்கெட் அகர் அகர். இதை கடல் பாசி சைனா கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேக்கெட்டை கட் பண்ணி இது உள்ளே இருக்க அகர் அகரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 200 ml அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். நீங்கள் இதை மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றுப்புண்ணெலாம் கூட இதனால் ஆறும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 500 ml ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன். இப்போ பாலில் தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கடல் பாசி 100% வெஜ். இது நீங்கள் பேக்கெட் மேலே அதோட சிம்பிள் பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடல் புண் சரி செய்து, நம்ம அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் உடல் சூடையும் குறைக்குது. பால் இப்போ ரெடி ஆகிடுது. இது நல்லா கொதி வந்ததும் இது மேலே இருக்க நுரை பால் ஏடு எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அகர் அகரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். சிம்லே வைங்க. அதில் ஆல்ரெடி நம்ம 200 ml தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி அடிஷ்னலாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த அகர் அகர் புட்டிங் செய்கிறதுக்கு 500 ml பால், 200 ml தண்ணி, 10 கிராம் அகர் அகர் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா அகர் அகர் மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா பொடியாக்கி வச்சுருக்க ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். நீங்கள் இதில் வெனிலா எசன்ஸ் இல்லை சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சர்க்கரை கரையிற வரைக்கும். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாலை நீங்கள் வேகமாக ஊற்றும் போது பால் பிரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோவாக இதில் சேர்த்துக்குங்க. ஃப்ளேமும் சிம்மிலே இருக்கட்டும். இதை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரொம்ப கொதிக்க விடலாம் வேண்டாம். ஒரு கொதித்த உடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குழியான பாத்திரமோ இல்லை ஒரு குழியான தட்டோ எடுத்து அதில் இந்த பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ட்ரேயில் ஊற்றும் போதும் மெல்லமாக ஊற்றுங்க. நீங்கள் வேகமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பபிள்ஸ் உள்ளே தங்கிடும். ஸோ கரெக்டாக செட் ஆகாது. இப்போ இதை நான் ரூம் டெம்பரேச்சரில் 1 hour வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுது. வாங்க இப்போ இதில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரூட்டி ஃப்ரூட்டி, செரி, குங்குமப்பூ அந்த மாதிரி கூட மேலே போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது என்னென்ன பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதை நான் இன்னும் 2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 30 நிமிஷம் வச்சா போதும். ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு எடுத்ததுனால எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 40லேருந்து 50 நிமிஷத்தில் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.